போட ஜிம்முக்கு போ, பக்கத்துல போ, ஓடு, விளையாடு, சாப்பிடு, போடுற. என்ன எங்க தலைவர் வந்து முதல்ல சாப்பிடும் போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க நம்மள. நான் அப்பெல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி, அது ப்ரெஷர் ஏற்றம் அது இதுன்னு சொன்னா அது ஊறுகாய் எனக்கு வேணாம். அவரு பக்கத்துல எங்க அண்ணன் போட்டுக்கிட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல. இப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னே தன்மான இடம் கொடுக்கல. என்ன பெரிய வைங்க வைங்க நான் சாப்பிடுறேன், அது மாதிரி சாப்பிடு. மான் ஊறுகாய், பழைய கஞ்சி அடிக்க, கறி கஞ்சி அடிக்க, மான் ஊறுகாய். ஏதோ அங்கு மார்க்க நெய் கம்பெனியை சொல்ற மாதிரி சொல்றாரு. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. மட்டக்களப்பில் செய்யப்பட்ட மான் ஊறுகாய், தென்னம்பால் அடிக்க, பனம்பால் அடிக்க, மட்டை ஊறுகாய், மான் ஊறுகாய். எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை. கொழும்பு, மட்டக்களப்பு. சுத்தமான தமிழ் அப்பனுக்கும் சுத்தமான தமிழ் ஆத்தாளுக்கும் பிறந்த சுத்தமான மானமுள்ள தமிழ் பிள்ளைகளுக்காக தயாரிக்கப்பட்ட மான் ஊறுகாய், மட்டை ஊறுகாய், மான் ஊறுகாய், கொழும்பு. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை. கொழும்பு, மட்டக்களப்பு. கொஞ்சம் மேலவா, இங்க இங்க இப்படி வா, கைக்கு ஏறுவா. ஒட்டுமொத்த இந்தியாவில ஊறுகாய் விற்கிறது யாருன்னு தெரியும். தமிழ்நாட்டுக்குள்ள அதே வேலையை பாக்குறது இல்ல மாமி வந்து மாங்காய் ஊறுகாய் விற்கிறாங்க. மாமா தமிழ்நாட்டுக்குள்ள மான் ஊறுகாய் விற்கிறாங்க. வேற யாரு? நான் ஊரடிச்சு உலையில ஊறது பார்த்திருப்போம். இவன் ஊரடிச்சு ஊறுகால போட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு பிட்ட கால ஓலில நினைச்சு கூட பாக்கலாம். தம்பி மெதுவாப்பா, காதலாம் கொய்யினதுல. புதுசு, ஆனா அது புதுசுன்னு ரொம்ப புதுசு. அதாவது ஆமக்கறி, இட்லி கறி, பன்னிக்கறி, அந்த கறி இந்த கறின்னு சொன்னுவேன். திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மான் ஊறுகாய் தலைவரை நான் பார்க்கும் போது முதல்ல வச்சது மான் ஊறுகாய் தான். புதுசா இருக்கடா, என்னடா அது புதுசா இருக்கு. இது யார்கிட்ட போய் கேட்கறது? இப்ப நம்ம மான் ஊறுகாய் இருக்கா இல்லையா உண்மையிலேயே எவன்கிட்ட போய் கேட்க? மான் ஊறுகாய். அப்ப நம்ம வந்து இது அப்ப நம்ம கராத்தேல அதிகமா இது இருந்ததுனால அது நம்ம சாப்பிடாம இந்த ஆபீஸுக்குள்ள செருப்பு போட்டு வரலங்கிற ஒரே காரணத்துக்காக இவன் கண்டமணி பேசிட்டு இருக்காங்க. சும்மா ஒன்னா கராத்தங்கிறான், ஜிம் அடிப்பாங்க. ஜிம் அடிப்பேன் நான், என்ன அடிப்பேன் நீ? தடையா அடியா இருக்கு, அப்படியே தடையா அடையா இருக்கு. 100 போடுவோம். ஒரே டைம்ல நீங்க எத்தனை செட்ல போடுவீங்க? 3 போடுவோம். 3 செட் 50 போடுவீங்க. 100 போடுவீங்க. அது சில சமயம் 2 பேரும் வெறியாச்சுன்னா 1000 தடவை அதை போடுவோம். வெறி ஆயிடுச்சுன்னா 1000 தடவை போடுவீங்க. அது முத நாள் என்ன சாப்பிடுறோங்கிற வச்சுதான். நீ அடிக்கிறேன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருந்தேன். இப்ப குத்துறான்னு வச்சுக்கோங்க, இப்படி கை இப்படி வருது, நான் ஒரே குத்து. அவன் அடிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருவேன். இதெல்லாம் நடக்குமா? என்ன நடக்குமாங்கற? அவன் அடிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருவேன். ஒரு பெரிய மாஸ்டர் சொல்றாரு, அந்த பெரிய மாஸ்டர் தான் நாங்க. புரியுதா உனக்கு? நானும் வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். தம்பிகளுக்கு அண்ணன் அடி அடின்னு சொல்றோன்னே வேற ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. டே, உங்க அண்ணன் சொல்ற அடிங்கிறது வேற. அண்ணன் நீ அடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் அடிச்சு முடிச்சிருவேன்னு சொல்றாருல, அது வேற அடி. இது கேட்டுறாக்க அடி. அண்ணன் சொல்றது கேட்டுறாங்க அடி. 1000 அடிப்பேன் 500 அடிப்பேன்னு சொல்றாருல, அது வந்து கை இப்படி இல்ல. தப்பிக்க வழி இல்லாத கதவை சாத்திக்கிட்டு அடிச்சா இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. நான் தமிழர். படுக்க வாக்கில கை வச்சு கூடாது. இன்னைய வரைக்கும் திமுகவையும் காங்கிரஸையும் எதிர்க்கிறேன். அப்படி காரணம் என்னன்னாக்கா ஈழத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அப்ப ஈழத்தை வைத்துதான் கட்சி ஆரம்பிச்சா, ஈழத்தை பிடிக்க போறேன், 50,000 பட்டாள அனுப்ப போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த நீங்க. அப்ப முழுக்க ஈழத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அதான் அவரே மறந்துட்டாரா?
நம்ம நாம அவரு இப்ப திமுக ஆதரவா வந்துட்டாரு. அவன் மறந்துட்டாங்கிறத நம்ம நினைவூட்டணும். Okay. நீ எப்படி திமுக ஆதரவா போவ, நீ எதிரா போங்கறனா, நீங்க வராதாங்கற. போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. ஊடியா போடா. ஊடியா. போடா முதல்ல போடா. நான் பஞ்சாயத்துல பேசுறேன். பெரிய மனுஷங்க பேசுற குத்திடுவேன். சரக்கு இருக்கு, கருத்து இருக்கு. பக்கத்துல அருவா இல்லையா, அவன் அப்படியே வெட்டிடுறேன். பின்ன பாடி இல்லையா பாவடை இல்லையா சொல்லிட்டு இருக்கா. தாய்மொழி தமிழடா தம்பி, இது பண்பாட்டு புரட்சி தம்பி. என் மூதாதையின் முப்பாட்டனின் தோளில் இருந்த பணப்பையை ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல உங்களுக்கு கட் அவுட் அல்ல கருத்து, கட் அவுட் அல்ல அரசியல், கருத்தியல் தான் அரசியல். நீங்க வேலுநாச்சியாரு, அம்பேத்கர் அதெல்லாம் வைக்கிறது பிரச்சனை இல்லை. வேலுநாச்சியார் யாருன்னு நீங்க எடுத்துட்டு போகணும்ல. இப்ப நான் வந்து பேசலன்னா நீங்க சுந்தரலிங்கம், வேலுநாச்சியார்லாம் இந்த தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தம்பி வேலுநாச்சியார் யாருன்னு சொல்லுது, படத்தை வச்சுட்டா யாருன்னு சொல்லு. நான் வரலைன்னா வேலுநாச்சியார் யாருன்னு தெரியாது தம்பி. நீங்க வச்சிருக்க வெற்றி படம் இருக்குல்ல, கட் அவுட், நான் வரைஞ்சது தம்பி. என் கோத்திரம் என்னன்னா சிவகோத்திரம். என் பத்திரத்துல இருக்கு, எங்க அப்பாவுடைய சொத்து பத்திரத்துல சிவகோத்திரம்னு இருக்கு, சிவசமயம்னு இருக்கு. இன்னைக்கு தான் சிவர் இண்டுலான்னு எழுதுறான், அன்னைக்கு நாங்க சிவசமயம். பண்ணாங்க எங்க பத்திரத்தை நான் எடுத்து காட்டுறேன். எங்க அப்பா இறந்துட்டாங்க, அந்த பத்திரம் இருக்கு என்கிட்ட. இன்னைக்கு என் தாத்தாவுடைய சொத்து பத்திரத்துல சிவகோத்திரம் இருக்குது, சைவகோத்திரம் இருக்குது. ஏன்டா அப்படி பாம்பு கடிச்சு பதில் போய் வர? ஆமா ஏற்கனவே போன வருஷம் திரும்பி வந்திருக்கு. ஐயா லெட்டர் போட்டுருக்காருயா. தம்பியா? உங்க தம்பி வருஷத்துக்குள்ள கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. ஒரு திரைப்புகழ் பெற்ற நடிகர் வந்து ஒரு இடத்துல பொது இடத்துல வரும்போது அதை ஒரு தடவை பார்க்கணும்ட்டு மக்கள் வெகுவாக கூடுவாங்க. அது இயல்புதான். அதனாலேயே இங்க வருங்க, என் தம்பி கூட நிக்கிற ரசிகர்களே முக்காவை பாதிக்கு மேல எனக்கு தான் ஓட்டு போடுவான். நாம் தமிழர் கட்சியில தான் எவனும் தொண்டன் தலைவெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒரே தாய் பிள்ளைகள், அண்ணன் தம்பிகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். நீங்க யார சொல்ல? நாங்க களத்தில் நிக்கிறவர்கள் கூட நீ என்னடா எனக்கு விதி விதிக்கிற? நீ என்ன நீங்களே இப்படி பேசுறேன் எப்படின்னா நான் தான் பேசுவேன். என்ன நீங்க என்ன நீங்க சொல்றத நான் கேட்கறதுக்கு நிக்கிறேன்னு நினைக்கிறேன். நீ இப்ப களத்துல வேலை பாக்குறவங்களுக்கு மதிப்பு கிடையாது, கடைசியில சோறுட்டி ஓட்டிட்டே இருக்கணும். நீ வெட்ட வேணா போடா, ஒட்ட வேணா போடா, அப்படிலாம் ஒண்ணு போடா. கட்சி நம்ம கட்சி தான் இது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் இளைஞர்களே, தம்பிகளே, சீமான் அவர்களின் பேச்சை கேட்டுக்கிட்டு உங்க வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லையா? யோசிச்சு பார்த்ததே கிடையாதா? அவர் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து செந்தமிழ் சீமான், நான் தமிழ்நாட்டுலாம் பிறந்தேன், என் பூர்வீகம் தமிழ் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. ஒரு போட்டோ ஒண்ணு காட்டுற பாருங்களேன். அப்பா பேர் வந்து செபஸ்டின், மலையாளிய கிறிஸ்டியன், சரிங்களா? அவர் கல்யாணம் பண்ணிருக்காரு இல்லையா உங்க அண்ணி, அவங்க வந்து தெலுங்கு, சரிங்களா? இப்படி சீமான் அவங்க அப்பா மலையாள கிறிஸ்டியன், அப்ப மலையாளத்துல இருந்து வந்தேரியர்கள், இவரு மலையாளத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தேறிட்டு இவர் வந்து இங்க இருக்கிற அருந்தேரியர்கள் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உங்க அண்ணன் வந்து பொய்யா புள்ளிட்டு இருக்கான். RSS ஓட சங்கி, RSSக்கு சொம்பு தூக்குன்ற சீமான் அவர்கள் வந்து ஒரு துரோகி. வெளிநாட்டுகளில் இருக்கும் ஈழ தமிழர்களின் ஈழத்துக்கு நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து காசை குடிங்க. அந்த காசுல வாழ்ந்துட்டு இருக்க சீமான் அவர்களின் பேச்சை கேட்டுக்கிட்டு இளைஞர்கள் எல்லாரும் வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் எல்லாருமே மூழ்கிக்கணும். எப்படியும் ஒரு 3 வருஷத்துக்கு மேல சீமானோட உண்மை முகம் கிழிக்கப்படும். அப்போது அவர்கள் தம்பிகளுக்கு தெரியும் சீமான் ஒரு துரோகி என்று. நீ எல்லாம் பெரியவனாடா, வாடா உண்டி குண்டி. மொக்கச்சாமி ஏன்டா இப்படி தனியா போட்டுட்டு வரமாதிரியான தரமான கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் கிடைக்கணும், தடையற்ற மின்சாரம் வரணும், நல்ல சாலை இருக்கணும், பாதை வசதி இருக்கணும்னா ஆட்சி மாறணும். அங்கங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. நாங்கள் ஆள் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் என்று முழக்கத்தை முன்வைக்க காரணம் அதுதான். உன் உயிருக்கு நிகரான உன் தாய்மொழி மீட்கப்படணும், காக்கப்படணும் என்றால் நாம் தமிழர் ஆட்சி வரணும். அந்த தமிழ் செத்து போயிருச்சு. தமிழன் நாட்டில் இல்லை, ஏட்டில் இல்லை, நாக்கில் இல்லை, எங்கும் இல்லை தமிழ். பயிற்று மொழி, பண்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி எந்த இடத்திலும் இல்லை என் தாய்மொழி. ஆனால் என் தாய்மொழி மறுபடி மீட்டுருவாக்கம் செய்து வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழர் ஆட்சி வரும். சும்மா தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க பணாதீங்க. தமிழன் வாழ்கன்னு சொல்லுங்க. தமிழன் வாழ்ந்தா தமிழ் தன்னை போல வாழ்ந்துரு.
தமிழ்ல இவங்க தண்ணி ஊத்தியா வளர்க்குறாங்க, அதை மிதிக்காம இருந்தா போதாதா? போயா தமிழ் வெங்காயம் வளர்க்கணுட்டா. தமிழ் கிடைத்தால், தமிழ் படித்தால் வேலை கிடைச்சிருமா சீமான்? தமிழ் படித்தால் சோறு கிடைச்சிருமா சீமான்? என் ஆட்சியில் தமிழ் படித்தால் தான் வேலையே கிடைக்கும். கைதட்ட மாட்டேங்கிறாங்க. நீ தமிழ் எனக்கு வேலையின் சோறும் அல்ல, தமிழ் எனக்கு உயிர். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கிறான் புரட்சி பாவலர். வெங்கொடுமை சாக்காற்றில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள், கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாங்கிறான். எதுக்கு வயக்காட்டுல எருமை மேய்க்கிற மாதிரி கத்துறீங்க? இதுல மெதுவா பேசினா சத்தமா தான் கேக்கு. என்னைக்கு அப்புறம் ஏன் சத்தமா பேசுற தமிழ் அப்படி? அத போய் என்ன நேயர்கள இன்றைய தினத்துல யாரு அந்த போய் செத்தவங்க கையில வெத்தலா கொடுத்த மாதிரி பேசிட்டீங்க? சத்தமா பேசப்பா, சத்தம் ஓங்கி பேசு. எங்க கோட்பாடு ஒண்ணுதான், சத்தியத்தை பேசுவோம், சத்தமா பேசுவோம், உண்மையை பேசுவோம், உறக்க பேசுவோம். சரி, விதி உன்கிட்டயும் யாரு? அந்த தமிழ் மீட்கப்படணும். தமிழ்ங்கிறது என் முகம், என் முகவரி, என் அடையாளம், என் இலக்கியம், என் வரலாறு, என் பெருமை. உலகத்தில் எல்லாம் அவனவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிற மக்கள். அந்த தமிழ் மீட்சி வரணும், அது வாழணும்னா, தமிழகத்தின் தமிழ் திருமிழ் தமிழ் வரணும்னா தமிழ் பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஆட்சிக்கு வரணும். டேய், லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா? உன் அரசியல யார்ட்ட பண்ற? எங்க கிட்டே வாங்க. கிடையாது ஸ்ட்ரீட், நிலச்சாலை கிடையாது, அவென்யூ விரிவு கிடையாது, எக்ஸ்டென்ஷன் பிரிவு கிடையாது, செக்டர் குடியிருப்புகள் கிடையாது, காலனி அடுக்ககம் கிடையாது, பிளாட்ஸ். பூரா வெள்ளக்காரனுக்கு பிறந்த மாதிரியே பேசிட்டு தெரியும். தமிழ் பேசுனா தமிழ்ல பேசு, ஆங்கிலம் பேசுனா ஆங்கிலம் பேசு, ஆங்கிலம் பேசு. சரிபாதி கலந்து பேசுறது. டீ சாப்பிடுவோமா, டிஃபன் சாப்பிடுவோமா, ரன்னிங் போவோமா, அந்த கேட்ட க்ளோஸ் பண்ணு பண்ணு, அது மட்டும் தான் தமிழ். கேட்டு க்ளோஸ். இந்த டிவியை போடு, அந்த ஃபேனை போடு, தூக்கி அவன் தலையில போடு. ஐயோ ஐயா, சரிபாதி ஆங்கிலம் கலந்து கலந்து பேச. தங்கிலீஷ், புதுமொழி தங்கிலீஷ். என்ன பேசுவாங்க சீமான், நீங்க ஆங்கிலம் கலக்காம நல்லா பேசுறீங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் டிஃபிகல்ட்டா இருக்கு. நான் முடிஞ்ச வரை ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணாதீங்க, முயற்சி பண்ணுங்க. இது ஒரு கூட்டம், இது ஒரு கூட்டம். மொத்தமா கட்டி எங்கேயாவது சாக்கு முட்டையில வச்சு கடலுக்குள்ள வீசி விட்டு, இதெல்லாம் என் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலிருந்து வளர்த்து விட்டுருவேன். அடிப்படை சட்டம், தமிழ் தாய்மொழியில் கற்பித்து தாய்மொழியில் பேசுவது பெருமைன்னு அந்த திமிர் நாக்கி விட்டுருவேன். தமிழ் பெயர் சுட்டுது, கணேசி, தினேசி, விகேசி, சுரேசி, ரமேஷ், புஷ் புஷ்னு பாம்பு மூச்சு விட்ட மாதிரி பேரை வச்சுக்கிட்டு கடையை விளம்பரம். நாடார் அண்ட் சன்ஸ் பனியன் சட்டிகள். நாடார் அண்ட் சன்ஸா? அது பேர் கிடையாது, பேரே நாடார் தான். ரொம்ப நாளா விளம்பரம் வந்துகிட்டு இருந்தது. இவன் போட்டு இவன் மை சன், இவன் போட்டிருக்கிறது பை சன் பனியன் சட்டி. அவன் மை சன்னா, அவன் போட்டிருக்கிறது பை சன்னா. பை சன். ஐயோ, என்ன பார்த்தா அம்மா நீங்க பயங்கரமா யோசிப்பாங்க. நம்ம தமிழ்ல பேசுறத பார்த்தா அவங்களுக்கு எப்படி வேடிக்கை இருக்குது. என்னெல்லாம் தொடக்கத்தில் கொஞ்சம் வேற்றுக்கிற வாசியம் தான் தெரியுது, வேற நாட்டு வந்து வேற இருக்கு, தமிழ்லயே பேசிட்டு தெரியாம. தேவைப்பட்ட ஆங்கிலம் பேசு, தேவைப்பட்ட ஆங்கிலம் பேசு. ஒரு படத்துல ஒரு காட்சி வச்சிருந்தேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. என்னது? ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. டைம் ப்ளீஸ். ஏன் நேரம் என்னன்னு கேட்டாலும் உங்களுக்கு ஆகாதா? தமிழ்ல கேட்க மாட்டீங்கள? சாரி. சாரியா? அதான் அவனுக்கு, டேய் தமிழ்ல தானே ஒன்று பேசுனா தமிழ்ல பேசு, இல்லை இங்கிலீஷ்ல பேசு. குறைஞ்சபட்சம் அந்த மொழியை பெருமைப்படுத்து. தமிழ்ல பேசுனா தமிழ்ல பேசு, என் தாய்மொழியை வாழவை. ரெண்டையும் போட்டு குழப்பி புது மொழியை உருவாக்காத நீ. அப்படின்னு ஒரு அறையை போடுவான், அடி வாங்கிட்டு போயிடுவான். வேற ஒரு வாரம் கழிச்சு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது, அண்ணே வணக்கம், எனக்கு நினைவு இருக்குதா அண்ணே, அன்னைக்கு நான் ஆங்கிலம் கலந்து பேசுறதுக்கு ஒரு அறை விட்டீங்கல்ல. இப்ப தமிழ் பேசுனா தமிழ்ல பேசுறேன்னா, ஆங்கிலம் பேசுனா ஆங்கிலம் பேசுறேன், ரெண்டையும் கலந்து பேசுறது இல்லைன்னா வரண்ணா, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி, போயிட்டு வரேன் அண்ணா. இப்படி ஒவ்வொருத்தனா பிடிச்சா அடிச்சா தான் சரியா வரும். ஒரு அடி வாங்கினோன்னா திரும்பிட்டான். என்ன பண்றது, நம்ம அப்படித்தானே பண்ணி ஆகணும், பிஸியா இருக்கோம்ல. மறுபடியும் அவங்க தான் போன் பண்றாங்க பாரு. அதனால ஒரே வழிதான் இருக்கு. இந்த நாடு மக்களும் நல்லா இருக்கணும்னா நாம் தமிழர் ஆட்சி வரணும்.
எந்த நிலத்தில் என் தாத்தனை தோக்கடிச்சியோ அந்த நிலத்துல பேரனை வெள்ள வச்சிரு, நாட்டை கொடுத்துரு. எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு பல்லு. ஆமா, இது ஒரு வழிதான் இருக்கு. ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க நியாயமாரே, ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க. ஒன்னும் உங்க சொத்தப்புறம் என் பேருக்கு எழுதி வைங்கன்னு சொல்லல. உனக்கு என்ன ஒய்யாரா? வாயை திறந்து கேட்க கூடாதா? முடிஞ்சா போடு, இல்லைன்னா ஓடு. ஓஹோ, இது கௌரவ பிச்சையா? இந்த கொல்லக்கூடத்துக்கு போட்ட ஓட்ட நல்ல ஓட்டம் மாதிரி ஒரே தடவை விவசாயி ஒரு தடவை பசிச்சு உணவு உண்கிற ஒவ்வொருவரும் நன்றி கடன் பட்டு இருக்கிற விவசாயிக்கு அந்த நன்றியோட விவசாய சினத்தை பார்த்து நன்றி என்று சொல்லி ஒரு ஆள் தழுத்திருங்க. அவனும் வாழுவான், உங்களையும் வாழ வைப்பான். எனவே என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள். நாங்கள் வானத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, உங்கள் வயிற்றிலிருந்து வந்தவர்கள். உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்த பிள்ளைகள். எங்களுக்கு வாக்கு செலுத்தி எங்களை வலிமை மிக்க அரசியலாற்றலாக மாற்றுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலர இருக்கிற நாம் தமிழர் ஆட்சி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் வென்றாவோம், இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்க உங்க சீட்டு தெரியுது, நீ மூடு.